ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 21, 22 வசனம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உன்னதங்களில் பிதாவுனுடைய வலது பார்சத்தில் அமர செய்து எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார். இந்த வேத பகுதி நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், இவைகளுக்கெல்லாம் மேலான அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பெற்றார் என்பதாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கவில்லை. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு மனிதர்களை விட கொஞ்சம் வல்லமை அதிகம். ஒரு சமயம் ஒரு தமிழ் பண்டிட் அவர், அந்த தமிழ் பண்டிட் அவரோடு கூட நாங்கள் பேசும் பொழுது, அப்பொழுது எனக்கு ரொம்ப சிறிய வயது, எனக்கு இந்த மதங்கள், மார்க்கங்கள் இவைகளை பற்றி ஒன்றும் அறியாத வயது. ஒரு 12 வயது இருக்கும், 6வது படிக்கும் அந்த காலகட்டம். அப்போ அந்த தமிழ் பண்டிட் அவர்கள் எங்க ஸ்கூல்ல வேதாகமத்தை, புதிய ஏற்பாடு, அப்பொழுதெல்லாம் ரெட் கலர்ல ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தார்கள். அவர் கொடுத்து விட்டு வெளியே போகும்பொழுது, வெளியே போன உடனே இவர்கள் அந்த வேதாகமத்தை வாங்கி அவரெல்லாம் ஒரு தொட்டியில் போட்டு அதை பசங்களுடைய கரத்திலிருந்து வாங்கிவிட்டார்கள். அப்பொழுது இந்த தமிழ் பண்டிட் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்னா, இதை ஏன் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் என்றால், மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு. அவர் சொல்லும்போது சொன்னார், இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்து கடவுளாக வந்தவர், கடவுளாக இருந்திருந்தால் வல்லமை அதிகம். அவர் மரித்து மீண்டும் உயிரோடு கூட எழுந்ததுனால் பவர் போயிடுச்சுன்னா. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுகிறது? மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பின பொழுதுதான் அவர் ஜெயித்தவராக, வெற்றி சிறந்தவராக, சகலவற்றின் மேல் அதிகாரம் எடுத்தவராக, ஆளுகை செய்கிறவராக பிதாவுனுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்தார். ஆல்ரெடி he was have authority. அவர் ஏற்கனவே ஒரு அதிகாரம் பெற்றவர். அந்த அதிகாரம் எல்லாவற்றையும் இழந்து அவர் மானிட அவதாரம் எடுத்து பூமியில வந்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பின பின்பு he got an authority. அவர் பெற்றிருந்த அதிகாரம் எப்படி என்றால், ராஜாதி ராஜன், சர்வ வல்லமை உடையவராய், 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தினவராய், 7 குத்துவிளவுக்கு நடுவில் உலாவி வருகிற கர்த்தராய், வெண்கலம் போன்ற பாதங்கள், வெண்மையாய், பிரகாசமாய், மகிமையாய் வெளிப்பட்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, தோ நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறவேன் என்று சொன்னவர். அவருக்கு சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டது. He had everything under his feet. He had every authority under his feet. Powers and principalities have been kept under his feet because he resurrected. அவர் பாதத்தின் கீழ் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கர்த்தத்துவங்களையும் பாதத்தின் கீழ் படுத்தின கர்த்தர் கீழே பாதத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் நினைக்கிறோம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவுதான் வல்லமை, இதற்கு மேல் இல்லை என்று நாம் நினைக்கிறோம்.
பட் இட் இஸ் வெரி ராங் தாட். இது மிகவும் தவறான எண்ணம். சகல அதிகாரங்களுக்கு மேலானவர். அதாவது வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He don't want to lie. அவர் நமக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் சர்வ வல்லமை உடைய தேவன். அவர் சர்வ வல்லமை உடையவர். When we stand against the devil, when we stand against the powers, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் அவைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவைகள் விலகி போகிறதை பார்க்க முடியும். அவைகள் விலகி ஓடுகிறதை நாம் பார்க்க முடியும். அவைகள் அலறி ஓடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மகத்துவமானது, அவர் மகிமையானது, அவர் வாக்குறுதித்தம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவிலே மலை போன்ற பிரச்சனை, சில போராட்டங்கள், நெருக்கடிகள், அவைகளுக்கு நடுவில் நாம் அமர்ந்திருப்போம். நம்மை பார்க்கும் பொழுது, நாம் நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அது அளவில்லாத பிரச்சனையாக தோன்றும். ஆனால் நாம் ஆராதிக்கிறதை அவைகளை காட்டிலும் பெரியவர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். லிட்டரலா நம் அதை கவனமாய் வேத வசனம் நாம் சொல்லுகிறதை கவனித்தால், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. வானாதி வானங்கள் கொள்ளாதவன். அப்படி நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு பெரியவர் என்பதை அது விளங்க பண்ணுகிறது. இந்த காலை வேளைகள் உங்கள் பிரச்சனை உங்கள் பார்வைக்கு பெரிதாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது ஒன்றுமில்லை. பிகாஸ் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுடையவர், சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். நம்முடைய தேவனை ஆராதிக்கும் பொழுது அவரை சர்வ வல்லவராக, மகிமையானவராக, உயர்ந்தவராக, சிறந்தவராக, கனத்துக்குரியவராக நாம் உணர்ந்து ஆராதிக்க வேண்டும். நம்ம ஏதோ ஒரு காரியத்தை மனதில் வைத்து ஆராதிக்கிறோம். எதையோ ஒன்று சொல்லி நம்ம ஆராதிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற ஆராதனைகள் பாருங்க, ஆராதனை நடத்துகிற ஆராதனை வீரர்களை பாருங்க. வருவாங்க, அவங்களுடைய ட்ராக், சிடியோ, பென்ட்ரைவோ, சம்திங் எல்ஸ், அதை கொண்டு வந்து அதை கொடுத்து விட்டு இதை போடுங்கள் என்று அதை வைத்து பாடுவார்கள். ஏதோ கடமைக்காக பாடிவிட்டு போவார்கள். சமீபத்தில் ஒரு கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். அந்த கூட்டத்தில் எல்லா போதகர்களுக்கும் ஒவ்வொரு புரோகிராம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு பணித்திருந்தார்கள். அப்பொழுது அதிலே ஒருவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை, தான் அங்கே பெரிய ஆள் என்பதை காண்பிக்கும்படி, அவர் ஒன்றுமில்லை, அது வேற, ஆனா அவர் தன்னை பெரிய ஆளாக காண்பித்துக் கொள்ளும்படி ஆராதனை நடத்தி கொண்டிருந்த அந்த மனிதர், அவர் 2 இடங்களில் ஆராதனை நடத்த வேண்டும். அவர் முதல் செஷனில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். பின்பு அவர் இன்னொரு வாலிபர்களுக்கு ஆராதனை நடத்த செல்ல வேண்டும். அதனால் அவர் ஆராதனை நடத்திவிட்டு அவர் புறப்பட்டு செல்லுகிறார். இவர் மைக் எடுத்து இவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடலை இவர் பாட ஆரம்பித்து விட்டார். இசையமைக்கிறவர்களுக்கு அந்த பாடலுடைய இசையை பற்றி ஒரு அறிவும் இல்லை. ஏன்னா இவர் எழுதினது. அதனுடைய கார்ட்ஸ், ஒரு பாடலை ஏற்கனவே இசை வாசிக்கிறவர்களோடு பகிர்ந்திருந்தால் அதற்கான கார்டுகள், அதற்கான அந்த டியூன்ஸ் எல்லாம் அவர்கள் வைத்து அதை வாசிக்கும் பொழுது அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இவர் கிடைத்தாது போதும் என்று எழும்பி பாட்டையும் தப்பா பாடி அந்த தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமையை கெடுத்து விட்டார்.
அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் தேவனுக்கு ஆராதனை நடத்துகிறேனா, அல்லது தேவனை ஆராதிக்கிறேனா, அல்லது நான் என்னை மேன்மைப்படுத்தும்படி I want to focus myself before the people. I want to extend my kingdom in this earth. அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தையும் தங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து இதையெல்லாம் செய்யும் பொழுது பரலோகத்தின் தேவன் சும்மா இருப்பார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர் தான், மனதுருக்கம் உடையவர் தான். ஆனால் தன் மகிமையை ஒருபொழுதும் ஒருவருக்கும் அவர் விட்டு கொடுப்பதில்லை. என் மகிமையை நான் விக்கிரங்களுக்கு விட்டு கொடுப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தையை பிதாவாகிய தேவன் மோசேயின் இடத்துல ஒரு கற்பலகையில் கட்டளையிட்டு எழுதி கொடுக்கிறார். When Moses got 10 commandments in his hand, அதை அந்த 10 கட்டளைகளை அவர் பெற்றுக்கொண்ட பொழுது அதை கொண்டு வந்து கிருபாசனத்திற்குள் ஒரு பெட்டியை செய்து அதற்கு மேலே கேருபீன்களை வைத்து அந்த பெட்டிக்குள்ளே அந்த வார்த்தைகளை வைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? பெலிஸ்தர்கள் அதை பிடித்து விட்டார்கள், அந்த பெட்டியை பிடித்து விட்டார்கள். இஸ்ரவேலை ஜெயித்தார்கள். இஸ்ரவேலை ஜெயித்த பின்பு அந்த பெட்டி அவருடைய கரங்களில் மாட்டிக்கொண்டது. அந்த பெட்டி அவர்கள் கொண்டு போய் தாகோனுடைய கோவிலில் வைக்கிறார்கள். They think that their God is a higher power. பெலிஸ்தர் என்ன யோசித்தார்கள் என்றால் தங்களுடைய தேவன் வல்லமையில் பெரியவர் என்று நினைத்தார். So that they kept the tabernacle, அந்த உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு போய் அந்த தாகோனுக்கு முன்பாக அதை வைத்தார்கள். அதாவது தாகோனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த கோவிலை அவர்கள் சாற்றிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். மறுநாள் வந்து பார்த்த பொழுது தாகோன் அந்த பெட்டிக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடந்தது. பூஜாரிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. Our God is a powerful, our God is a higher one, our God has a rule over all the gods. So how can it happen? எங்களுடைய தேவன் உயர்ந்தது சிறந்தது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் எப்படி நடந்தது என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த சிலையை நிறுத்திவிட்டு அதற்கு செய்ய வேண்டிய பரிகார பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு they went off. Next day morning, when the priests come and saw the temple of Dagon, தாகோனுடைய கோவில்ல வந்தவர்கள் பார்த்த பொழுது, அந்த பூஜாரிகள் வந்து பார்த்த பொழுது, they was astonished. They don't know what is happening behind. அவர்கள் பிரமிப்படைந்தார்கள், அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பார்த்தால் 2 கரங்களும் உடைத்து படிக்கட்டில் கிடக்கிறது, தலை உடைந்து படிக்கட்டில் கிடக்கிறது. சிலை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நொறுங்கி கிடந்தது. வேதம் சொல்கிறது, அந்த பூஜாரிகள் இந்நாள் வரையிலும் அந்த படிக்கட்டுக்கு வழியாக ஏறுவது இல்லை. ஏனென்றால் தாகோனுடைய தலை அதில் உடைந்து கிடந்தபடினால் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக, தேவனுடைய உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்பாகவே இவைகள் நிற்க முடியவில்லை என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இவைகள் நிற்க முடியுமா? ஜனங்கள் பிரமிப்படைகிறார்கள், ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இது என்னமாய் நடக்கிறது? நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஐயோ பாஸ்டர், என் வீட்டுக்கு முன்பா ஒரு எலுமிச்சம்பழம், என் வீட்டுக்கு முன்பா ஒரு பூசணிக்காய், என் வீட்டுக்கு வாசல்ல கொண்டு வந்து அவன் எதையோ தெளிச்சுட்டு போயிட்டான்.
அதுலேருந்து என் வீட்டில் ஒரே சண்டை, ஒரே கஷ்டம், ஒரே போராட்டம், ஒரே நெருக்கடி. புலம்புகிற ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் இன்றைக்கும் பல கூட்டங்களில் காண முடியும். பாஸ்டர், பிரதர், அப்படி இப்படி என்று புலம்புகிறதை காண முடியும். நான் ஒரு சபைக்கு போவேன். அந்த சபை ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சபை. அந்த சபையில் நான் போய் மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே திருவிருந்து கொடுக்க போகும்பொழுது ஒரு அம்மா வரும். ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துட்டு வரும். முடிச்ச உடனே வந்து அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை ஜோம் பண்ணி கொடுவையாகும். எதுக்குன்னு கேட்டா, எனக்கு விரோதமாக சூனியம் பண்ணிட்டாங்க, எனக்கு அதை பண்ணிட்டாங்க, நான் இந்த ஜெப தண்ணியை கொண்டு போய் வீடு முழுக்கும் தெளிச்சுட்டு நானும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன். அது ஒரு 2 நாள் தாங்கும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஜோம் பண்ணி வாங்கிட்டு போய் தெளிச்சுட்டு மறுபடியும் குடிச்சுக்குவேன். யோசித்து பாருங்க. அவர்கள் தண்ணியில் வல்லமை இருக்கிறது என்று நம்புகிறார்கள், எண்ணெயில் வல்லமை இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் ஆராதிக்கிற தேவனுக்குள் வல்லமை இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பவில்லை, நம்ப மறுக்கிறார்கள். மனிதர்களிடத்தில் வல்லமை இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உடையவர் என்பதை நம்பவில்லை, மறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி அறிமுகத்தை படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அநேகர் அவரை பற்றி அறிகிற அறிவில்லை, தெளிவில்லை. சில நேரங்களில் என்னிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறதை நான் கேட்டு பிரமிப்படைந்திருக்கிறேன். காரணம், கரங்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறாரே, அதை விட்டு அங்கே ஒரு ஜெபக்குதவி, இங்கே ஒரு ஜெப உதவி, இங்கே ஒரு லெட்டர், அங்க ஒரு லெட்டர், அங்க ஒரு காணிக்கை, இங்க ஒரு காணிக்கை என்று அனுப்பிவிட்டு காத்திருக்கிறார்கள். என்ன நன்மை வரும்? வராது. உன்னை தேடி நன்மை வரவே வராது. காணிக்கை அனுப்பிட்டா நீ பண்ண அக்கிரமம் மன்னிக்கப்பட்டுருமா? நீ பண்ண தீமை மன்னிக்கப்பட்டுருமா? நீ பண்ண திருட்டு வேலை மன்னிக்கப்பட்டுருமா? நீ பண்ண பொல்லாத வேலை மன்னிக்கப்பட்டுருமா? உன் தேவன் உன்னை காண்கிறார் என்று இருந்த பொழுதும் நீர் அவரை விட்டு மறுதலித்து உன் வேலையினை பார்த்ததை ஆண்டவர் மன்னித்து விடுவாரா? நீ மன்னிப்பு கேட்காத பட்சத்தில், நீ மனம் திரும்பாத பட்சத்தில். சிலர் நினைக்கிறாங்க, லஞ்சம் வாங்கி சில இடத்துல சிலரை மிரட்டி, ஒரு மனிதன் இருக்கிறார், விதவைகள், ஏழைகள், அவர்களிடத்துல போய் மிரட்டி, தான் ஒரு பெரிய ஆபீசர் என்று சொல்லி மிரட்டி பணங்களை பறித்து அதை வைத்து ஒரு சர்ச்சுக்கு வந்தா வாட்ச்மேனுக்கு காசு, அவனுக்கு காசு, இவனுக்கு காசை கொடுத்து காணிக்கப்பட்டியில் கொண்டு வந்து கத்தையா போட்டு ஆண்டவர் அதை அங்கீகரிப்பாரா? நான் செய்கிற பாவத்திற்கு ஆண்டவருக்கு நான் பங்கு கொடுத்துட்டேன், இனி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் அதை பார்ப்பாரா? நகைப்பார். அதை அவர் அங்கீகரிப்பதில்லை, அவர் நகைப்பார். நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் சர்வ வல்லமை உடையவர் என்பதை மறந்து, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை மறந்து, அவர் அநீதி காணாத தேவன் என்பதை மறந்து, அவரை துக்கப்படுத்தி, அவரை வேதனைப்படுத்தி, அவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நமக்கு நினைவில் இல்லாதபடி வைத்திருக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை மறந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, when you didn't done sin before the Lord, you have to repent. தேவனுக்கு முன்பாக பாவம் செய்யும் பொழுது மனம் திரும்பினால்தான், தேவனுக்கு ஏதோ லஞ்சம் கொடுத்துட்டு, ஏதோ ஒரு ஊழியத்துக்கு ஒரு காணிக்கை அனுப்பிவிட்டு, அந்த ஊழியத்துக்கு நான் காணிக்கை அனுப்பிவிட்டேன், அதனால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்ற அல்ல. ஒரு அம்மா வெளி தேசத்துல இருக்கு. அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லும், ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணும், அடிக்கடி ஃபோன் பண்ணும். அந்த அம்மாவுக்கு ஒரு கள்ள தொடர்பு. அது சொல்லும், நான் அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும். அப்படி கண்ணீர் வடிக்கும். ஆனா அடுத்த நாள், ஒரு வாரம் கழிச்சு,
மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லும், அவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. எங்க அவர் இருக்கிறது வேற ஊர்ல, இந்த அம்மா இருக்கிறது வேற நாட்டுல, அந்த அம்மா அவர் இருக்கிறது வேற நாட்டுல. அவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. இப்போ கூட நான் பணம் அனுப்பி வச்சேன் அவருக்கு செலவுக்கு. தென் உன் பாவத்தை விடமாட்டேன், உன் பாவத்தை விடுவதற்கு உனக்கு மனமில்லை, உன் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு உனக்கு மனமில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று நினைப்புல சுத்தி கொண்டிருப்பார். எப்படின்னா நான் பாவத்தோடு தொடர்பு வச்சுக்குவேன். அவங்க சொன்னாங்க, இந்த போன வருஷத்துல ஒரு ஊழியத்துக்கு நான் இவ்வளவு காசு அனுப்பினேன். சரி, அப்ப அனுப்பிட்டா உன் அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டுருமா? தேவன் யார்? லஞ்சம் கொடுக்குற லஞ்சம் ஆகிறவரா? நீ லஞ்சம் கொடுத்த உடனே வாங்கிட்டு சரி போமா ஒண்ணும் இல்ல ரைட் அப்படின்னு சொல்லுவாரா? பாவ நிவாரண காணிக்கைய வாங்கிட்டு இருக்காரு. மனம் திரும்பு. Repent from your sin. Come out from your sin. தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார், அவர் செயல்படுகிறார், அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து உன் பாவத்தை விட்டு வெளியே வா. நீ செய்கிற பாவத்திலேயே இருந்திருந்தால் ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நீ சொல்லலாம், உம்மை ஆராதித்தேன், உமக்கு நான் கொடுத்தேன், நான் அங்க சர்ச்சு கட்டி கொடுத்தேன், இங்க இந்த இடம் வாங்கி கொடுத்தேன். Lord doesn't hear your words because he denied, I don't know whom you are. அவர் உன்னை மறுதலித்து விடுவார், உன்னை யார் என்று தெரியாது என்று சொல்லி விடுவார். இந்த காலை வேளையில் ஒரு வேளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்று அறியாமல் இருந்த அவர் சர்வ வல்லமை உடையவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இரக்கம் உள்ளவர் தான், மனதுருக்கம் உள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான். அதே சமயத்தில் அவர் எரிச்சல் உள்ள தேவன், கோபம் உள்ள தேவன், தம்முடைய மகிமையை ஒருவருக்கும் ஒரு காலம் விட்டுக் கொடுக்காதவர். நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றின அறிவு தெளிவு நமக்குள்ளே உண்டாயிருந்தால்தான் அவருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு வந்து அவரை தொழுது கொள்ளுவோம். அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வில் அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவர் உயர்ந்தவர் சிறந்தவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு. எபேசியர் நிருபத்தை வாசித்து பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள் இவைகளுக்கு மேலாக அவர் உயர்ந்தவர், இவைகளுக்கு மேலாக அவர் வெற்றி சிறந்தவர். ஆதலால் தான் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அமர பண்ணினார். அவருக்கு முன்பாக சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கீழ்ப்பட்டது கீழ்ப்படாதவையில் ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையில் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உடையவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் உங்களுக்காக சிலுவையில வந்து அந்த கேடு அடைந்தார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் மகா 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 பெரியவர். நீ நடந்து வருகிற போராட்டமான பாதைகளை காட்டிலும் என் தேவன் உயர்ந்தவர், 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 பெரியவர் அவர். இதெல்லாம் அவர் பார்வைக்கு ஒன்றுமில்லை. நீ உன் பிரச்சனைகளையும் உன் போராட்டங்களையும் நினைத்து நிந்தனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். அவைகளை விட்டுவிடு, அவர் கரத்தில் ஒப்புக்கொடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனென்றால் அந்த பாரத்தை அவரிடத்தில் வைத்துவிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட மாட்டார். உன் பாரத்தை, உன் பிரச்சனையை அவர் மேல வைத்து விட்டார். He will take care. He will take care all your problems. Done. அதற்கு பின்பு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிறதை காண்பார். இந்த காலை வேளை ஒருவேளை தேவனை பற்றின தெளிவில்லை என்றார்,
உனக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர். அவர் சர்வ வல்லமையுடையவர். நமக்காக இறங்கி வந்தார். நமக்காக அந்த பாடுகளை சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் நம்மை சுகமாக்குகிறார். ஒருவேளை நீ வியாதியோடு அமர்ந்து கொண்டு, ஐயோ இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க ஒருவரும் இல்லை, மருத்துவம் இல்லை, நான் சபைக்கு போய் ஜெபிக்கிறேன், எண்ணெய் பூசி ஜெபிக்கிறேன், நோ ரிசல்ட் ஐ காட், ஐ நெவர் டெலிவர் ஃப்ரம் மை சிக்னஸ். டுடே God Lord Jesus Christ, through his stripes you will be healed. அவர் தழும்புகளினால் சுகம் ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அவருடைய தழும்புகளினால் உன்னை கர்த்தர் குணமாக்குவார். நீ உன் வியாதி அவரிடத்தில் ஒப்புக்கொடு, உன் பிரச்சனை அவரிடத்தில் ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக, ஒரு அதிசயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. அவருடைய என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் அந்த பிரச்சனையை ஒப்புக் கொடுக்க முடியாது. அந்த பிரச்சனையை கேட்டவர்களுக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீ சர்வ வல்லமையுடைய தேவன் என்பதை அவர்கள் அறிந்து, ஐயோ இத்தனை காலம் நான் உம்மை விட்டுவிட்டேனே ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டேனே, இனி நான் அப்படி செய்வதில்லை, நீரே எனக்கு போதும், நீரே எனக்கு தஞ்சம் என்று உம்மை பிடித்துக்கொள்ள உன்னுடைய சிலுவை அன்றைய வந்து விடுகிறவர்கள், இப்பொழுது அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய். உம்மை நம்புகிறவர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுவிய உங்கள் நாமத்தை மட்டும் உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென்.